ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆராஸ் லிட்டில் கிச்சன். நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான வெயிலுக்கு குளு குளுன்னு ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிர்னி பழத்தை நல்லா தோல் சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு இது போல் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பீசஸ் எல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கூழாக அரைச்சிக்கலாங்க. அடுத்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் சையா சீட்ஸ் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துட்டு ஊற வச்ச ஜவ்வரிசியும் இதோட சேர்த்து நல்லா கலந்துடலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வருங்க. இந்த நேரம் எடுத்து இதை தனியாக மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 1/2 லிட்டர் பால், 4 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க், நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்ட் மிக்ஸ் மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துகிட்டே வந்தீங்கன்னா இது போல் திக்காக வரும். ஓரளவு திக்கானதும் இறக்கிடலாங்க. அடுத்து இன்னொரு பவுலில் நம்ம அரைச்சி வச்ச பழக்கூழை சேர்த்துடலாம். கூடவே வேக வச்ச ஜவ்வரிசி, ஊற வச்ச சையா சீட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஆற வச்ச மிக்ஸை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க, காய்ச்சின பால். இந்த பதம் போதும். அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி, பாதாம், நான் கிஸ்மிஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருங்க. ரொம்பவே சூப்பரான டெசர்ட் ரெசிபி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆரோக்கிய சமையலை ரசித்து ரசித்திடுவோம்.